புளிக்குழம்புக்கு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், வெந்தயம் தாளிச்சிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த தக்காளியை போட்டு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கலாம். இந்த கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், இது புளிக்குழம்புல மட்டும் நல்லா வதக்கிட்டு போடணும். கலர் மாறி வர்ற வரைக்கும், தோல் கலர் மாறி வரும். மற்ற குழம்புலலாம் கொதிச்ச உடனே போடணுங்க. இப்போ இதை போட்டு தோல் கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாம். கத்திரிக்காய் கலர் மாறி வந்துருச்சுங்க. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க. இதை ஒரு 2-3 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் வதக்கியாச்சுங்க. இப்போ புளி கரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். காய்கறி வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்க, அரிசி சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி 2வது தண்ணி கலந்துக்கலாம். குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. தேன் மாதிரி வேணுமா, காரசாரமாக மீன் குழம்பு மாதிரி தேன் மாதிரி இருக்குங்க குழம்பு. ஊற்றியாச்சா? இது எல்லாமே வெந்த பிறகு வறுத்த மொச்சக்கொட்டையும் வேக வச்சுருக்குறேங்க. அதை கடைசியாக போடணும். வேக வச்சு அதை ஒரு 1/2 ஜார் சின்ன ஜாரில் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுங்க. காயெல்லாம் வெந்த பிறகு குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.